வணக்கம் மக்களே. வழக்கமா ஒரு பேனல் ஆஃப் இன்டர்வியூஸ் உட்காந்து ஒருத்தவங்களை இன்டர்வியூ பண்றதை பார்த்திருப்போம். பட் இன்னைக்கு கொஞ்சம் உல்டா அப்படின்னு நினைக்கிறேன். டுடே we have Periyannan who secured Air 11 in Inter. Hi. Monica who secured Air 32. Aarti who secured Air 41. Ashwin who secured Air 47. And Rakesh who secured Air 49. Hi. So first a quick intro unga ellar pathiyum so that audience will have an understanding. We'll start with Aarti. So my name is Aarti. நான் என்னோட ஸ்கூலிங் வந்து விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் பண்ணேன். And I cleared my CA foundation in November 2020 and I scored 321 out of 400. So this last December I cleared my CA intermediate with 599 out of 800 and Air 41. Okay, thank you Aarti. Next we'll go to Ashwin. Hi everyone, this is Ashwin and I did my schooling in SBY School and Junior College, Karnataka. And I did my foundation with KS Academy in November 2020 and I scored 316 on 400. And I did CA intermediate with again KS Academy and I scored 593 out of 800 and secured Air 46. Thank you Ashwin. And Monica. Yeah, hi, this is Monica. I did my schooling from Christchurch and grade 11 and 12 from Church Park. Foundation I did in KS Academy and I secured 316. Intermediate I scored 611 out of 800 and Air 30. Thank you. Okay, thank you. So Periyannan. Hi, my schooling from Maharishi Vidya Mandir, Hosur, and I had scored in foundation 334 marks. And in Inter, in the recent attempt, December 2021, I scored 647 marks and I got Air 11. Okay, and finally Rakesh. Hi everyone, this is Rakesh here. I completed my CA intermediate both the groups in first attempt and secured Air 49. I completed my CA foundation with 277 marks. And I done my schooling from GRTM Vivekananda Vidyalaya. That's about me, ma'am. Insane marks. So உங்களெல்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரம் CA எக்ஸாம்ல 700+ மார்க்ஸ் எடுத்துட்டு வந்துறீங்க போல இருக்கே. So I feel grateful that I cleared my CA in a right timing in the era that where people feel that they feel astonished that knowing someone cleared the toughest exam in the nation and never bothered about marks. ஸோ அந்த ட்ரெண்டை நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி CA ப்ரொஃபஷன் சேர்ந்ததுக்கு ஆர்த்தி ஹேஸ் அ பேக் ஸ்டோரி ஐ கெஸ். ஸோ லெட்ஸ் ஆல் ஹியர் இட் ஃப்ரம் ஹர். ஆஃப்டர் மை 10th standard I took commerce stream and I guess எல்லாரும் சொல்கிற மாதிரி why you took commerce சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. அண்ட் நான் 11th காமர்ஸ் எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் I was not interested in physics and chemistry. பட் ஆஃப்டர் விச் நான் வந்து 11th 12th படிக்கிறப்போ நான் வந்து அந்த கெரியர் கவுன்சிலிங் மீட் அட்டென்ட் பண்ணேன் ஃப்ரம் KS Academy. ஸோ ஃப்ரம் தேர் ஐ காட் இன்ஸ்பயர்ட் டு டூ CA. பட் அந்த சேலஞ்சிங்காக ஒரு கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு திங் ஏன் வந்தது அப்படின்னா, லைக் என்னோட ஏர்லி ஏஜ்ல வந்து there was this concept like girls only get memorize things what is in book and they top board exams. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து they imposed on us. ஸோ எங்களை வந்து ட்ரீட் பண்ணுற விதமே அப்படி தான் இருக்கும். லைக் அங்கே கிளாஸ்மேட்ஸும் ஸோ எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா கேர்ள்ஸ் ஆர் ஸோ டம் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அந்த திங்கிங் நம்ம மாற்றணும். நெக்ஸ்ட் வந்து லைக் அவங்க சிஸ்டரே கூட லைக் வேற யாராவது ஒரு பொண்ணை வந்து அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, நம்மளும் we have to prove them அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சிங்காக அதை எடுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்ன்ட்டு CA. வெல் செட். ஸோ மற்ற கோர்ஸ் பற்றி தெரில, பட் CA கோர்ஸ் பொறுத்தவரை கான்செப்சுவல் கிளாரிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் வெரி கோர். இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நெவர் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஸோ பி இட் மேல் ஆர் ஃபீமேல், நெவர் அண்டர் எஸ்டிமேட் ஜஸ்ட் பை தேர் ஜெண்டர். பட் ஐ கெஸ் தட் இஸ் ஆல்சோ இன் அ குட் வே. அவங்க அப்படி பேசினதுனால இட் ஹெல்ப் யூ டு கிளியர் இன்டர்மீடியட் வித் ரேங்க். ஸோ தட் ஷோஸ் எ ஸ்பிரிட் அகேன்ஸ்ட் கிரிட்டிசிசம். Okay, so results were declared on 26 February. So result வர்றதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? What was your mindset as soon as results were declared? ரேங்க் வரும்னு எதிர்பார்த்தீங்களா? And also what was your reaction of your parents? பட் எனக்கு ரேங்க் நான் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணலை.
பிகாஸ் ரேங்க் வந்து ஐ மீன் மார்க்கே பார்த்துட்டு ஐ தாட் இந்த அட்டம் வந்து எல்லா பேப்பரும் ஈஸியாக தான் இருந்தது. ஐ தாட் மெனி வுட் ஹவ் ஸ்கோர்ட் அபவ் 600. ஸோ எனக்கு ரேங்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ரேங்க்லாம் பார்த்தோன்னே ஐ ஸ்டார்டட் க்ரையிங். ஸோ வீட்டில் எல்லாரும் என்ன எனிதிங் வென்ட் ராங் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் எமோஷன் எனக்கு ஹாப்பினஸ் அண்ட் வித் டியர்ஸ். Great. The great feeling clearing both the groups in the first attempt, and rank is like icing on the cake. So rank is a relative performance, so it depends upon the peer group who write with us. And as Aarti said, the paper was moderate this attempt, so I was getting, so it's very shocked. I did not expect a rank. So my parents, everybody was proud of it. It's a great thing. Nice. நான் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகணும்னு தான் நினைச்சேன். டில் லாஸ்ட் டேட் எப்படியாவது பாஸ் ஆயிடணுன்ற ஐடியா மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட் இட் அகேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டடி அகேன். ஸோ தட் வாஸ் மை ஒன்லி எய்ம். ஸோ பாஸ் பண்ணதே எனக்கு சந்தோஷம் தான். 600 611 ஐ தாட் டெஃபினெட்லி அட்லீஸ்ட் ஒரு 40க்கு மேலே ஏதோ ரேங்க் இருக்கும்னு நினைச்சேன். ஸோ 32 ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. நான் ஆக்சுவலி இந்த மாதிரி ரேங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா வந்து வந்தோன்னு ஒரு வாவ் மொமெண்ட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ரேங்க் பார்த்தோன்னே. வீட்லயே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க எல்லாரும். சூப்பர். ஒரு சந்தோஷம் அந்த இது நம்ம ஃபேஸ்லயே தெரியும். அண்ட் நான் என்ன பிளான் பண்ணேன்னா ரிசல்ட் பார்க்கவே தேவையில்லை, ஒரு ஒன் டே கேப் விட்டு பார்க்கலான்னு இருந்தேன். பட் மை மதர் pressurized me to see the rank, that result. Yeah, it is a happy moment that we can't express with words. Nice, very good. ஸோ தட்ஸ் கிரேட். நோ இப்போ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் யார் ஃபோன் பண்றாங்களோ கரெக்டா நம்ம ரிலேட்டிவ்ஸ் கால் பண்ணி கேட்டுருவாங்க. அதுவும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் வித் ரேங்க்னு சொல்லும்போது அது வேற லெவல் ஃபீல் நினைக்கிறேன். தட்ஸ் வெரி நைஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ ஆல். அண்ட் எனக்கு ரிசல்ட் வந்து ஒவ்வொரு டைமும் whenever there is a family gathering and my friends text me results are declared அப்படின்னா அப்படியே அந்த ஃபேமிலி பிக்சர்ல இருந்து கரெக்டா எஸ்கேப் ஆகி I go to a room, create a space for myself. Pass or fail, I think I should be the one who should see first and flesh out all the reactions. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் சொல்லுவேன். So but God's grace, I didn't see a fail word in that marks. So always it was happy tears. So first நீங்களாம் எதுக்கு கிளாஸ் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்க? Because many people think that CA is a self study course, தனியாவே படிக்கலாம், கிளாஸ் தேவையில்லை. So class attend பண்ணி படிக்கிறவங்களுக்கு how do you think it will differentiate from others? We'll go by order. என்னை பொறுத்த வரைக்கும் டேக்கிங் கிளாஸஸ் இஸ் த வைஸ் டெசிஷன். பிகாஸ் நம்ம இப்போ தான் நம்ம 12th முடிச்சுட்டு வந்திருக்கோம். நம்மளால ஒரு புக்கை வந்து டீகோட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறது இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். பட் ஆல்ரெடி வந்து அதை இப்போ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து படித்தா நம்மளோட பர்செப்ஷனே வேறு மாதிரி இருக்கும். நம்மளோட பர்செப்ஷன் வந்து அந்த எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு இருக்காது. ஸோ அப்போ சராசர் மாதிரி ஒருத்தர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அவ்வளோ ஈஸியாக சொல்லி தரும்போது இட் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம். லைக் நாங்கள்லாம் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் we took only 1 month to study it. நாங்கள் லாஸ்ட் எக்ஸாம் 1 month முன்னாடி தான் we started off it and ஈஸியாக நாங்கள் வந்து அதை படிச்சு முடிச்சிட்டோம். ஸோ இட் சேவ்ஸ் அ டைம், தட்ஸ் த திங். ஓகே அது ஆக்சுவலி எனக்கும் அதே பாயிண்ட் தான். ஸோ நமக்கு வந்து நிறைய டைம், நமக்கு நிறைய கைடன்ஸ். ஸோ வி ஜஸ்ட் டோன்ட் நோ ஹவு டு அப்ரோச் அ பேப்பர். ஸோ இந்த பேப்பருக்கு எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் செல்ஃப் ஸ்டடியில் இல்லாமல் நீங்கள் நார்மலாக படித்தா வி ஜஸ்ட் கெயின் மோர் நாலேஜ் ஆர் கெயின் கான்ஃபிடன்ஸ். ஓகே ராகேஷ், யூ கேன் கோ. நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணா நமக்கு ஒரு டவுட் வரும், we are going the right direction. இதே நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா நமக்கு தெரியும் நம்ம கரெக்டாக தான் போகணும், நம்ம கரெக்டாக நம்ம சிலபஸ் முடிச்சு கொடுத்துருவாங்க. as well as they are conducting our exam like sir what to say about that. அது எதனால ஒரு ஃபியர்னஸ் இல்லாமல் இருக்கும். so that we can easily attend our main exam. Okay, so that's a very valid point. So மெயினாக கிளாஸ் போகிறதுனால ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின் ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்கூலிங் மாதிரி இது மாதிரி டெஸ்ட்டு அந்த மாதிரி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆர்டர் பண்ணும்போது இட் பிகம்ஸ் வெரி ஈஸி. அண்ட் த செகண்ட் திங் இஸ் தட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றது ஒரு பாயிண்ட். அண்ட் ஆல்சோ நம்ம படிக்கிறது ஃபர்ஸ்ட் கரெக்டா இல்லையா அப்படின்னு ஒருத்தவங்க கன்ஃபார்ம் பண்ணா தட் கிவ்ஸ் எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் லைவ் கிளாஸஸ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் இதுல எது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க and why? Like since you guys did your foundation also from KS Academy during your COVID period, அப்பையில இருந்தே நீங்க லைவ் கிளாஸஸ் வந்து அட்டெண்ட் பண்ணதில்ல. So do you guys miss the live class experience? Monica, you can tell. Oh, I do miss the live class experience, but recorded எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. லைக் நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், அதான் பாயிண்ட்ஸ் புரியலனா நம்மளோட கன்வீனியன்ஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 2 கிளாஸ் பார்க்கலாம், கொஞ்சம் ஸ்டடீஸ் பண்ணலாம், திருப்பி பார்க்கலாம். ஸோ
அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுவும் எனக்கு டிராவலிங் டைம் கொஞ்சம் சேவ் ஆச்சு. எனக்கு 1 hour ஆயிடும். நைஸ். பெரியண்ணா, வாட் அபவுட் யூ? ஆக்சுவலி நம்மளே ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் நம்ம வெளியே போவோம், அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக சேர்த்து அடுத்த நாள் இந்த மாதிரி ரெக்கார்ட் இருந்தால் வி கேன் ஹேவ். ஆனால் லைவ் போயிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா இட் பி பெட்டர்னு நினைக்கிறேன். Yeah, I hope you guys experience it at least in final. Okay. So regular college illa distance degree edha join பண்ணிருக்கீங்களா? Any other additional courses that you are planning to do with CA course? Like Ashwin, you can tell. So BCom correspondence தான் பண்ணிருக்கேன். So second year. And apart from additional courses, first இப்ப CA முடிக்கணும்னா அதுக்கப்புறம் Okay. And about Rakesh? Yeah, I'm doing my BCom from Sastra in online mode. Like during our articleship, there's a rules that we can't do our college with side by side with our articles. But in online mode, it's one of the best we can say that. So then our parents have a hope that even my son failed in our CA exam, they will have a degree at BCom. என்னையா உன் மேல உனக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லையா? Yeah, ஏமால சொல்றேன். But most of the parents have this எப்படின்னா அவங்க ரிஸ்க் ஃபேக்டர் அவங்க பாப்பாங்கல. So that it will be on a point for them. That is one. So since you took CA plus BCom from Sastra, அதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? ஸோ ரெகுலர் காலேஜ் போக முடியாதவங்க சாஸ்திரா படி எடுத்தா, ஸோ வாட் இஸ் தேர் அட்வான்டேஜ் டு யூ திங்க்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் they are giving a recorded class. அந்த recorded class advantage நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. I can't repeat that same. Next, our convenience தான் சேம். அதே மாதிரி நம்ம ஒரு டிகிரி கையில வந்துடும். There is no issues with that. And our articles will continue with no issues. ஓகே, அப்போ ஒரு ரெகுலர் காலேஜ் போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது will it be equivalent to what you are getting it now? Yeah, same தானே. ஒரே சிலபஸ் தான் படிக்கிறோம் எல்லாரும். Maybe it will be same. Okay, that's fine. So நம்ம அங்க போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றது சேவ் பண்ணிட்டு we can see a recorded class. Okay, fine. Everybody is not strong in every subject, right? So some may like practical, some may like theory. So we would like to listen a detailed study strategy for each subject in intermediate. ஸோ எப்படி பிளான் பண்ணீங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணீங்க, என்னென்ன ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணீங்க, அண்ட் ஆல்சோ ஐஎஸ்எம் ஃபுல்லாக கவர் பண்ணோம் அப்படிங்கிறது முக்கியமா, இல்லை ஃபேக்கல்ட்டி மெட்டீரியல் மட்டும் ரிலேட் பண்ணலாமா, அண்ட் ஆல்சோ ஸ்மால் ப்ரீஃப் அபவுட் யுவர் ஃபேக்கல்ட்டி. வில் ஸ்டார்ட் வித் பேப்பர் நம்பர் 1, அக்கௌண்டன்சி ஃப்ரம் மோனிகா. ஓகே, ஸோ அக்கௌண்டன்சி நான் ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ், தென் த ப்ராக்டிக்கல் சம்ஸ். ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஐ வாட்ச் த கிளாஸஸ் அண்ட் கிளாஸ் பார்க்கும் போதே ஐ மேக் நோட்ஸ் ஆஃப் இட். அதுக்கப்புறமா வந்து நான் ஐஎஸ்எம் அதை ரெஃபர் பண்ணுவேன். Highlighting is very important. So because we have huge volume of books, we have nearly 22 to 24 books. So highlighting ரொம்ப important. அதுதான் எனக்கு ரொம்ப கடைசி டைம்ல தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது ஸ்டாண்டர்ட்ஸ்ல அதுதான் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அந்த ப்ராக்டிக்கல் சம்ஸை கண்டிப்பா ரெஃபர் பண்ணிடணும். அப்புறம் அந்த ப்ராக்டிக்கல் சம்ஸ் இருக்கிற லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து சார் கிளாஸ் நடத்தும் போதே சம்ஸ் தருவார். ஸோ அதை வந்து ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும்போது நிறைய பேர் அதை பாஸ் பண்ணாம அப்படியே பார்த்துருவாங்க சம்ஸ் சொன்னதுக்கப்புறம். ஸோ நான் அந்த பாஸ் பண்ணிட்டு அந்த சம்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். லைக் ஒரு 5-10 minutes ஆகும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் கண்டினியூ பண்ணுவேன். அது அப்போ நம்ம பண்ணும் போதே ஒரு 50% லேர்னிங் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஐஎஸ்எம்ல வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த தியரி பார்ட்ஸ் மோஸ்டா ரீட் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் சும்மா ஒரு கோ த்ரூ பண்ணுவேன். அது நம்மளுக்கு இன்னும் அந்த கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ப்ராக்டிக்கல் சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். சில சம்ஸ் வந்து லைக் சேம் ஆர்டர் இருக்கும். ஸோ அதை மோஸ்டா ரிப்பீட் பண்ணுவேன். எல்லா சம்லயும் லைக் ஒரு யூனிக் பாயிண்ட் இருக்கும். அது மட்டும்தான் அதுல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன். நான் திருப்பி அதை படிக்கும் போது அந்த பாயிண்ட்டை ரெஃபர் பண்ணும் போது எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ஸோ அக்கவுண்ட்ஸ் இப்படி தான் பண்ணேன். ஓகே, ஸோ ஐடென்டிஃபையிங் எவ்ரி இன்ட்ரிகசிஸ் இன் எவ்ரி சம்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிஃப்ரெண்ட் சம்ஸ்ல ஏதோ ஒரு ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஹைலைட் பண்ணி அதை மட்டுமே பார்க்கறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் எக்ஸாம் முன்னாடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் காஸ்டிங் ஃப்ரம் அஸ்வின். ஸோ காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் மெயினாக ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி கான்செப்ஷுவல் கிளாரிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கிளாஸ்ல வந்து சார் நடத்தும் போதே பயங்கர அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். எஸ்பெஷலி சங்கராமன் கிளாஸ் சங்கராமன் கிளாஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். அண்ட் ஸோ காஸ்டிங்ல வந்து யூ கான் ஜஸ்ட் மெமரைஸ் ஃபார்முலாஸ் அண்ட் ரைட்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லாம் எடுத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ், எக்கச்சக்க ஃபார்முலாஸ், எக்கச்சக்க வேரியன்சஸ் இது எல்லாமே இருக்கும். இது வந்து பேசிக்கா ஒரு கான்செப்டுவல் கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான்
அங்கே போய் உங்களால் எக்ஸாமில் இது பண்ண முடியும். இந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் will not be like your ISM sums டிட்டோவா அங்கே போய் இருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி காஸ்டிங் will be some tricks ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி இருந்தாலும் இந்த மெமரைஸ் பண்ணாமல் you just need some clarity to understand that tricks. And coming to the papers, so costing paper usually sometimes lengthy-ஆ இருக்கும், ஏதாவது ஒரு சம் இருக்கு. ஸோ அந்த 15 minutes of reading time பயங்கர கேபிட்டலைஸ் பண்ணும். ஸோ எந்த கொஸ்டின் நமக்கு நல்லா தெரியுமோ அதை மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஸோ யோர் ஆர்டர்ஸ் மேட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுறீங்க, ஃப்ளோ ஸ்டெக் ஆயிடுச்சுன்னா தி அதர் கொஸ்டின் கெட்ஸ் அஃபெக்டட். ஸோ வந்து 15 minutes of planning வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் காஸ்டிங் பேப்பர். And apart from it, just have clarity in that. Correct. So very valid. 15 minutes நம்ம பிளான் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி crucial. And next paper, law from Aarti. So law வந்து I think the key to scoring is taking handwritten notes. So now வந்து I attended Pradhan Sales class. So our class எல்லாமே பயங்கர என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ உங்களுக்கு லா மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த law அவர் நடத்தும் போது we will get to know the concept and the reason behind the section. ஸோ அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு you can take the ISM and take notes. ஸோ வந்து ஒரு சாப்டர் வந்து ISM வந்து 30 pagesக்கு கொடுத்துருக்காங்க. யூ கேன் அதை ரெடியூஸ் பண்ணி இந்த ஒரு ஃபில்டர் பண்ணி கீவேர்ட்ஸ் மட்டும் எடுத்து ஒரு 10 pagesல அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து இட் டேக்ஸ் டைம் ஆக்சுவலி. ஸோ நான் வந்து ஒரு 1 month எடுத்துக்கிட்டேன் இப்போ கால் த நோட்ஸ். அதுக்கப்புறம் நான் ISM தொடர்ந்து கூட பார்க்கல. ஆஃப்டர் எவ்ரி சாப்டர் I left 2 pages. ஸோ அந்த 2 pagesல லைக் சாரோட நோட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் சம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இருந்தால் யூ கேன் ரைட் இன் வெரி ஸ்மால் வேர்ட்ஸ். ஸோ லைக் நான் வந்து என்னோட நோட்ஸ் எல்லாமே வந்து குட்டியாக தான் எழுதிருக்கேன். லைக் நம்ம ஐஸ் வந்து the more it focuses in the words, it gets reflected in the paper is what I think. ஸோ அந்த ஒரு குட்டி பேப்பர்லேயே லைக் எவ்வளோ நாள் சின்னதாக எழுத முடியுமோ இந்த ஒரு பேப்பர்லேயே நான் வந்து எழுதிடுவேன். ஸோ அந்த மாதிரி குட்டியாக நோட்ஸ் எழுதி எக்ஸாமுக்கு முன்னாடி லைக் 1.5 daysனா கூட நான் வந்து சாப் வந்து நான் என்னோட நோட்ஸ் தான் படித்தேன். நான் என்னோட ISM வந்து ஃபர்ஸ்ட் டே நான் நோட்ஸ் எழுதும் போது பார்த்தேன், நெக்ஸ்ட் ஐ பேப்பர். ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்தால் இது வெரி வெரி யூஸ்ஃபுல் டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட். ஸோ சம்மரைசிங் த கண்டென்ட் அதை நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தட் ஆக்ட்ஸ் அஸ் அ குயிக் ரெஃபரன்ஸ் பிஃபோர் த எக்ஸாம். கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பேப்பர் டாக்ஸேஷன் ஃப்ரம் மோனிகா. ஸோ டேக்ஸ் வந்து நான் சார் மெட்டீரியல் தான் நல்லா படித்தேன். லைக் அதுலேயும் சார் அந்த கான்செப்டோட அந்த செக்ஷன் சொல்லுவார். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும் அது கேட்கும் போது. அதுக்குமா டைரக்ட் டேக்ஸ் வந்து நான் ISMல அந்த ஏதாவது செக்ஷன்ஸ் புதுசாக இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுப்பேன், அதை ஹைலைட் பண்ணி வச்சுப்பேன். அதில் இருக்க சம்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுவேன். இன்டைரக்ட் டேக்ஸ்ல கொஞ்சம் தியரியும் கேட்பாங்க. ஸோ தியரி சும்மா ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்க்கலாம். அது புரியாத போது அது கீழே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் படிக்கும் போதே நம்மளுக்கு அந்த கான்செப்ட் கொஞ்சம் பெட்டரா புரியும். அந்த சில டைம் வந்து நான் அந்த கண்டென்ட்டோட எக்ஸாம்பிள்ஸை படிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அது எல்லாம் தான் ஐடிடிக்கு ஃபாலோ பண்ணேன். Okay, that's great. So advanced accounting from Aarti. So I think the most scoring paper in group 2 is advanced accounts. ஏன்னா வந்து அதுக்கு நம்ம நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ there are easy chapters like ESOP, buyback, bank, financial statements and NBFC. ஸோ அதெல்லாம் வந்து ஈஸி ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ். அண்ட் அப்பார்ட் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் நம்ம நிறைய ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 3 chapters or 4 chapters நம்ம நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ணணும்னா ஐ திங்க் இட்ஸ் amalgamation, CFS, partnership, liquidation is also easy. So amalgamation and CFS நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி I can get 15 marks. So அதுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா it's a highly scoring subject. Great, nice. So audit from Rakesh. Yeah, first audits and strategy பத்தி சொல்றதுக்கு முன்னாடி audit general perception எப்படி இருக்குன்னா ஐயோ தியரி சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இதை வார்த்தை ஏன் சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் கான்செப்ட் கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் அவங்க வந்து கண்டினியூஸ் ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. அந்த ரெண்டுமே ஐ am trying my best to work on that. With the help of my RT ma'am, is the best teacher I think I will say. அவங்க வந்து நம்ம டைம் பார்த்து சேவ் பண்ணுவாங்க. கிளாஸ்ல எல்லாமே ஒரு கான்செப்ட் அவங்க டீட்டெயிலாக சொல்லி கொடுத்து அங்கேயே டைம் சேவ் ஆகுதுனால நம்ம வந்து நம்ம திரும்பி அந்த புக்கை படிக்கணும்னு அவசியம் வந்து இருக்காது. அதே மாதிரி அவங்க பார்ட் நம்ம தனியாக ரிவிஷன் பண்ணலன்னா இந்த கான்செப்ட் நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரி வந்து எல்லா கான்செப்டும் அப்படிதான் இருக்கும். When you make the daily revision, it will be better for the final revision too. Next is mind map. Mind map எதுக்கு எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அவ்வளோ வால்யூம் இருக்கு. We can't revise everything at the last minute. So mind map எடுத்துக்கணும். அதே மாதிரி மைண்ட் மேப் நம்மளே கிரியேட் பண்ணணும்.
பிகாஸ் வேற எதுவும் யாரும் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்க லாஜிக் அவங்க பெர்செப்ஷன் வச்சு எடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளே ஒன்று கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அது மேலே நம்ம பண்ணது ஒரு இது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படி பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் படிக்கணும்னா அது ட்ரை டு லிங்க் வித் ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள். ஸோ தட் அந்த கான்செப்ட் நம்ம மக படிக்கணும் ஒரு அவசியமே இருக்காது. ஓகே, ரைட்லி செட். ஸோ இன்டர்லாம் ஆடிட் தான் எனக்கு வெறுத்த சப்ஜெக்ட். பிடிச்ச சப்ஜெக்ட்ல ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். பட் ஒரு சப்ஜெக்டை நான் வெறுத்து நான் ஃபைனல் எக்ஸாம் ஆர்த்தி மேமோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அந்த சப்ஜெக்டை பயம் இல்லாம போய் அட்டென்ட் பண்ணனா அதுக்கு மேம் தான் ஃபுல் கிரெடிட்ஸ். பாஸ் ஆகுறது ஃபெயில் ஆகுறது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். பட் அந்த சப்ஜெக்டை ஒரு த்ரெட்டான சப்ஜெக்டை என்னால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சு அந்த எக்ஸாம் அப்படின்னா அது மேம் தான் ரீசன். ஓகே, வில் ஹியர் ITSM from Ashwin. கமிங் டு EIS and SM, அதுவும் எல்லாருமே ஒரு ஃபியர்ஃபுல்லான சப்ஜெக்ட் EIS. ஆனால் அது ஆக்சுவலி இன்கேஸ் கண்டினியூஸ் ரிவிஷன் தான் மெயின் மேட்டர். ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தால் இட் வில் ஆல்சோ பி அ போரிங் சப்ஜெக்ட். பட் அட்வான்ஸ் கொஞ்சம் இல்லை, பட் இட்ஸ் ஆல்சோ பி சப்ஜெக்ட். ஸோ கமிங் டு EIS EIS எஸ்எம்மோட கம்பேர் பண்ணும்போது பயங்கர வாஸ்ட் எஸ்எம்மோட. அண்ட் EISல எப்படின்னா கொஸ்டின் பேப்பர் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ பட் யூ ஜஸ்ட் நீட் டு ரிமெம்பர் மெனி திங்ஸ். லைக் ஏதாவது மெமரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ EIS அவ்வளோ கான்செப்ட் அது டைரக்ட் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அது மட்டும் பார்த்துருக்கோம். பட் கமிங் டு SM எப்படின்னா போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. பட் அது எல்லா கொஸ்டினுமே கேஸ் ஸ்டடிஸ் தான் இருக்கும். டைரக்ட் கொஸ்டின்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ நமக்கு அந்த கேஸ் ஸ்டடி இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் தான் இது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த எஸ்எம்மோட மெயின் சேலஞ்ச். ஸோ அது MTP RTPs அதாவது லாஸ்ட் 3-4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் நீட் டு கிராக் திஸ் கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் கெட் த கொஸ்டின் அவுட். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் பண்ணா இது ஓகே. பட் அண்ட் கமிங் டு EISல கான்ஸ்டன்ட் டச் இருக்கணும். அட்லீஸ்ட் 1 or 2 weeks ஒன்ஸ் அந்த EISல கொஞ்சமாவது டச் இருந்தால் தான் பெட்டர். பிகாஸ் EISல ஒரு 1 month அப்புறம் புக் எடுத்தா எவ்ரி திங் வில் பி நியூ. ஸோ அதான் மெயின் ஃபேக்டர். ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நைஸ். ஸோ இன்டர்ல ITSM மாதிரி அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் பார்த்துருக்கீங்க. பட் நீங்க ஃபைனல் வரும்போது எல்லா சப்ஜெக்ட்டுமே மறந்த மாதிரி தான் இருக்கும். நாட் த்ரெட்னிங் யூ கைஸ், ஜஸ்ட் காஷனிங். ஸோ எல்லாத்தையுமே நீங்க திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணும். ஸோ ஓகே, ஃபைனலி FM from Rakesh. FM one of the practical subject and interesting subject. அது நமக்கு நிறைய கற்றுக்க முடியும். பட் ஸ்டிக் டு தி கான்செப்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ISM எல்லாமே தரவா இருக்கணும். பிகாஸ் ISM தரவு பண்ணாதான் நம்மளால எக்ஸாம் அப்பியர் பண்றது ஒரு கட்ஸ் அந்த ஃபீலே ஒன்று வரும். அப்புறமா இல்லை எனக்கு அப்பியர் இருக்கிறது வரணும்னா we can take help of the RTP, MTP, mock test paper like that. So that நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும், நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம், நியூஸ் என்ன நம்மளால பண்ண முடியும் லைக் ஃபீலிங் வரும். நெக்ஸ்ட் சம் எதை போட்டு பார்க்கணும். இந்த மைண்ட்ல கேல்குலேஷன் பண்றது பண்ணாவே அது என்ன சொன்னா ஒரு பெரிய தப்பு நம்ம நிறைய பேர் நம்ம பண்றது. ஏன்னா அந்த எக்ஸாம் பெண் அப்படி கையில வச்சா ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாருக்கும் வரும். when we work with the sum on our own we can overcome their issues. Very rightly said, very rightly said. So CA students பண்ற ஒரு காமன் மிஸ்டேக்கா நீங்க எல்லாரும் எதை பாக்குறீங்க? காமன் மிஸ்டேக்ஸ் ஃபர்ஸ்ட் திங் படிக்கும் போதே நம்ம ரிவிஷன் எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வச்சே படிக்கணும். ஸோ சிஏல லாஸ்ட் 1.5 days மேட்டர்ஸ் அ லாட். ஸோ அது எப்படியாவது நம்ம பண்ணணும். ஸோ அந்த ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கமிங் டு த ரெக்கார்டட் கிளாஸஸ், இது ஆக்சுவலி எப்படின்னா நமக்கு ரெக்கார்டட் கிளாஸ் நம்ம ஸ்கெடியூலாக பார்க்கணும். ஸோ இன்கேஸ் சம்டைம்ஸ் ஒரு 2-3 days விட்டோம்னா இட் வில் ஃபைல் அப். ஸோ லாஸ்ட் மூமெண்ட்ல நிறைய கிளாஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஹெல்ப் அண்ட் லாட். இதான் மெயின். ஓகே, சோ 1.5 days ஸ்ட்ராட்டஜி நம்ம ப்ரீ பிளான் பண்ணனும் அப்படிங்கறது. அந்த எக்ஸாம் ஃபியர் ஆக்சுவலி மெயின் ஃபியரும் மேட்டர்ஸ். ஓகே, சோ எக்ஸாம் ஃபியர் ஆக்சுவலி இது ஒரு பெரிய விஷயம். நார்மலா அது கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் இது. ஓகே, சோ ஆர்த்தி, நீங்க என்ன காமன் மிஸ்டேக் சிஏ ஸ்டூடண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? காமன் மிஸ்டேக் நான் பார்க்குறேன்னா லைக் நம்மளுக்கு எக்ஸாம்க்கு இப்போ 6 months இருக்குன்னா அப்போ நம்ம வேற ஸ்ட்ராட்டஜி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி சாய்ஸை அவங்க கரெக்டாக எடுக்கலையோன்னு எனக்கு தோணுது. தட் இஸ் த மேஜர் மிஸ்டேக் ஐ ஃபீல். ஓகே, மோனிகா ஃப்ரம் யூ. I would say social media time they should reduce. எனக்கு நான் எந்த சோஷியல் மீடியாலும் மோஸ்ட்டாக இல்லை. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் I joined because the KSA group is in that. And hardly I'll spend 10 to 15 minutes அவ்வளோதான். ஸோ அது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாலே அவங்களுக்கு ஸ்டடி டைம் நிறைய இருக்கும். That's my suggestion. It's very rare to see a person like that. Social media le illennu solriye, but it's good you are committed. Okay, next Periyanna.
ஆக்சுவலி நான் வந்து 2 மிஸ்டேக்ஸ் பாக்குறேன் மோஸ்ட் என்ன பண்றாங்கன்னு. ஒன்னு வந்து லாஸ்ட் மினிட்ல எல்லாமே பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், எக்ஸாம் டைம் நெருங்கிறப்ப பாத்துக்கலாம். அது ரொம்ப தப்பு. ஏன்னா அங்க இது ஒர்க் அவுட் ஆகாது. டெய்லி ரிவிஷன் கண்டிப்பா வேணும், இல்ல அட்லீஸ்ட் வீக்லி ரிவிஷன் கண்டிப்பா வேணும். செகண்ட் என்னன்னா, அந்த ஐஎஸ்எம் புக்கை பார்த்துட்டே இது படிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஐஎஸ்எம் படிச்சுதான் ஆகணும். ஏன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, தியரி சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அப்படியே அதெல்லாம் லிஃப்ட் பண்ணுவாங்க எம்சிக்கு. நமக்கு ஏதோ அது எம்சிக்கு புதுசா எடுத்த மாதிரி தெரியும். ஆனா நல்லா பாத்தீங்கன்னா அந்த லைன் அப்படியே இருக்கும், இது ஐஎஸ்எம்ல அப்படியே எடுத்திருப்பாங்க. ஆனா ஐஎஸ்எம் கண்டிப்பா படிக்கும். Okay. And finally, Rakesh? Yeah, my opinion, I see most of my friends are sticking to some authors' books rather than the ISM book. That is the major reason most of the friends, I think so. As Perrin said, most of the questions are taken from ISM. When they are sticking to the ISM, they miss out and see that the new question, out of syllabus questions came into the exam. Like that. My advice, we stick to ISM. Okay, correct. ஸோ ஃபேக்கல்ட்டி மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணலாம், பட் அது ஒரு ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக, ஒரு கான்செப்டை நம்ம குயிக்காக கேட்ச் பண்ணுறதுக்காக. பட் ஐஎஸ்எம்மை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணக்கூடாது. இட்ஸ் எ வெரி பிக் பிளண்டர் இன் சிஏ எக்ஸாம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட், உங்களோட டெய்லி ரொட்டீன் வந்து நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க? லைக் வென் யூ ஆர் அட்டெண்டிங் கிளாஸஸ் அண்ட் ஆல்சோ வென் யுவர் கிளாஸஸ் ஆர் டன், அண்ட் உங்களோட டேவை நீங்கள் எப்படி பிளான் பண்ணி யூ ஸ்டார்டட் யுவர் ரிவிஷன்? வில் ஹியர் இட் அகெயின் ஃப்ரம் ராகேஷ். Yeah, as most of you used to make the schedules. எனக்கு என்ன ஹேபிட்னா, நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மேக் எ ஷெட்யூல் ஃபார் த டே. ஜஸ்ட் நம்ம மார்னிங் என்ன பண்ணணும், தட் 2 hour ஷெட்யூல் வி நீட் டு மேக். நம்ம எவ்வளோ மைக்ரோவா எவ்வளோ இருக்கணுமோ தட் வில் பி ஹெல்ப் ஃபார் அவர் எக்ஸிக்யூட்டிங் அவர் பிளான் அண்ட் டு ஃபுல்ஃபில் அவர் கோல்ஸ். லைக் மார்னிங்னா ஒரு தியரி சப்ஜெக்ட் எடுக்கலாம், மேபி இட் இஸ் எ குட் டைம் டு ரீட் தட். ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு ஸ்லீப்பி டைம், தட் இஸ் ஆஃப்டர்நூன் மோஸ்ட் ஆஃப் இட். அந்த டைம்ல ஒரு ப்ராக்டிகல்ஸ் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எடுத்தா வி கேன் ஒர்க் ஆன் தட். லைக் தட் ஐ பிளான் ஃபார் தட். ஓகே. ஆக்சுவலி இனிஷியலான ஸ்டேஜஸ்ல வந்து சும்மா அந்த என்ன கிளாஸ் நடத்துறாங்க அதை ரிவைஸ் பண்றது தான். அதுக்கப்புறம் வந்து மேபி இந்த நியர் தி எக்ஸாம்ஸ், ஆப் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி டைம்ல மேபி ஒரு 6-8 hours சொல்லலாம். ரொம்ப பீக்கான டைம்ல 10 hours சொல்லலாம். அதான் ரொம்ப எக்ஸாம் அந்த 1 day அந்த மாதிரி. ஓகே, நைஸ். அஸ்வின்? கிளாஸ் நடக்கும்போதுலாம் ஆக்சுவலி வந்து நான் நார்மல் சாப் அண்ட் மாடல் படிக்கிறது தான். ஸோ இந்த லாஸ்ட் 2 months வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 8 hours படிப்பேன். அண்ட் மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணால் 10-11 consistent ஆனா 8 hours for the last 1.5 months இருக்கு. average-ஆ 8 hours படிக்கிறேன். Okay, nice. Like 8 to 10 hours படிச்சு you guys got ranked na, it's very good thing. Usually there is a notion 12 மணி நேரம் 14 மணி நேரம்லாம் CA எக்ஸாம் படிக்கணும்னு. But the thing is that I'm making it clear, effective-ஆ 8-10 hours படிச்சா கூட not just clearing, you guys can score rank. So effectiveness அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். Not the hours you sit so long with your books. Okay. So minimum எவ்வளோ revision வந்து பண்ணா we'll confidently face the main exam? And we'll hear it from Aarti. I think 3 revisions பண்ணா நம்மளுக்கே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். Okay, 3 revisions. And Monica, you have other thoughts? I would also say 3. Okay. So how important is it to write a mock test? So ஒரு மெயின் எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாக் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்றது why, how important it is? ராகேஷ்? மாக் டெஸ்ட் பேப்பர் ஜெனரல் பேசணும்னா மாக் டெஸ்ட் வந்து பார்த்தா எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம படிச்சதே இருக்காது மாக் டெஸ்ட் இல்லை. ஸோ நம்ம அப்பியர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒன்று வரும். ஓகே, கொஸ்டின் இந்த மாதிரி தான் வரப்போகுது, we can face any question as we face a different question அப்படின்னு பார்த்தா ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். As well as நம்ம சப்போஸ் ஒரு ராங்கா தப்பா போட்டோம்னா we can correct it from that. So it is very important to take a mock test. Okay. And what about you, Periyannan? ஆக்சுவலி இந்த மார்க் டெஸ்ட் வந்து நமக்கு என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். இப்போ திடீர்னு போய் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் 100 marks எழுதும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும். இதே இது ஒரு தடவை நம்ம எழுதிட்டோம்னா அதே தான் எழுத போறோம், அதே மாதிரி தான் இருக்க போகுதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஓகே, தட் ஜஸ்ட் அ ட்ரையல். ஸோ இப்படிதான் மெயின் எக்ஸாம் இருக்கும் போதுன்னு ஒரு பிக்சர் வந்து ஒரு காமிக்கும் போது யூ வில் ஹாவ் பிளான்ஸ் இன் ஹேண்ட். ஓகே, ஸோ வாட் மோட்டிவேட்டட் யூ கைஸ் டு ஸ்டடி ஃபார் லாங் ஹார்ஸ் அட் அ ஸ்டேஜ்? லைக் இன்டர் கிளியர் பண்றதே பெரிய விஷயம், அதுல ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் பண்றது அதை விட பெரிய விஷயம், அண்ட் ஃபர்ஸ்ட் அட்டம்ல ரேங்கோட கிளியர் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வாட் மேட் யூ கைஸ் டு புட் தோஸ் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் டு ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த க்ரௌட்? We'll go by order and start with Aarti. ஸோ நான் வந்து லைக் சராசரோட ஸ்பீச் வந்து அடிக்கடி நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா அதுக்கு ஒரு 1 week வந்து ஒரு ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ அது ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர் தட்
stretched my study hours. And one more thing வந்து like people who say you cannot, I think அவங்க தான் வந்து the best motivators. So world's best motivator கூட they'll fail before them. So அவங்க அது மாதிரி சொல்லும் போது like ஒரு ஃபயர் உருவாகும். அந்த ஃபயர் it can do anything. நைஸ் நைஸ். அது நிஜமாவே ஒரு வெறி கொடுக்கும்ல. உன்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது தான் நான் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட் வரும். தட்ஸ் கிரேட். அண்ட் நெக்ஸ்ட் அஸ்வின். எனக்கு இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோட என்னோட செல்ஃப் மோட்டிவேஷன் தான் ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி. அண்ட் அனதர் திங் வந்து சிஏ இந்த எல்லா கொஸ்டின்ஸும் இன்னொரு படிக்கிறதுக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளியர் சிஏ இன் தி ஃபர்ஸ்ட் செகண்ட். ஸோ தட் ட்ரைவ் மீ டு கிளியர் இட். ஓகே மோனிகா. ஸோ எனக்கு வந்து திருப்பி இன்னொரு வாட்டி என்னால் எழுத முடியாது. ஐ வாண்ட் டு கிளியர் இன் ஃபர்ஸ்ட். அதுதான் என்னோட மோட்டிவேஷன். ஓகே. ஆக்சுவலி ஃபியூச்சர் யோசிச்சு பார்த்தா நம்ம பாஸ் பண்ண எப்படி இருக்கும்னு அதுவே நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால அப்படியே மூவ் ஆயிட்டு. நைஸ் நைஸ் கிரேட். Yeah, I believe that today's work will be the tomorrow's history. When we clear our interview in the first attempt with the rank, it will be the booster for our future. Thinking that automatically we can study further. Okay, nice, great. So, what is your idea about articleship? எந்த மாதிரி firm choose பண்ணா do you think a scope of learning will be more அப்படி நினைக்கிறீங்க? We'll go by order. Start with Aarthi. So my answer would be Big Four. ஸோ நம்ம வந்து இப்போ தான் வந்து நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு we didn't even go for colleges. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட் ஒரு ஆம்பியன்ஸ் வந்து அட் த ஏஜ் ஆஃப் 19 கிடைக்குதுன்னா ஐ திங்க் நோ ஒன் ஷுட் மிஸ் இட். கிடைச்சும் வந்து மிட் சைஸ் போகிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஃபார் மோர் பெட்டர் டு கோ ஃபார் அ பிக் ஃபோர். ஆக்சுவலி சேம் ஹியர். ஆக்சுவலாக பிக் ஃபோர் போகிறது வந்து ஒரு கார்பரேட் வேர்ல்ட் எக்ஸ்போஷர் இருக்காங்க தான். அண்ட் பியர் குரூப் ஆக்சுவலி நம்ம கூட இருக்க குரூப் அண்ட் கனெக்ட்ஸ் வில் பி பெட்டர். But many people say that going to a mid-size will bring you a lot of exposure in auditing. That's fine, but I just wanted to taste some corporate side of it, so I'm choosing big. Okay. Next. எனக்கும் Big Four தான் preference. So I also want to experience the corporate world, and so other reason. And practice பண்றவங்க maybe the mid-size firm or small firms try பண்ணலாம். Valid. ஆக்சுவலி பிக் ஃபோர்ல தான் அந்த இண்டேஸ் எக்ஸ்போஷர் கிடைக்கும்ன்றாங்க மோஸ்ட்லி. மேபி அது நமக்கு அந்த சப்ஜெக்டிவ் இருக்கு நமக்கு ஃபைனல்ல. மேபி அது நமக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால பிக் ஃபோர் தான் பெஸ்ட் நினைக்கிறேன். ஓகே. ராகேஷ். As of me, எங்க போனாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டா we need to adapt to the culture, their policy and procedure. As most of us say, big four is a one good thing, and I took the big four. Okay. So, is there anybody who's already placed in any firm? Myself. Okay. So, enga place ஆயிருக்கீங்க? KPMG. Okay. So, can you brief the audience about the interview process? என்னென்ன stages இருக்கு? எப்படி அவங்க எடுத்துட்டு போனாங்க? How did you face it? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஜீல் ப்ரோக்ராம் ஒன்று அட்டென்ட் பண்ணோம். கேஎஸ் அகாடமி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அது மூலியமா எங்களோட ரெஸ்யூம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸோட ரெஸ்யூம் எல்லாம் அங்கே ஷேர் பண்ணாங்க. அந்த டைம்லேயே ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ மாதிரி, அது ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. நம்மளை பத்தி கொஞ்சம் பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ரிசல்ட் வரை வெயிட் பண்ணாங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு பார்ட்னர் ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து மேபி சில டைம் ஜென்ரலா கேட்கறாங்க, சில டைம் டெக்னிக்கலா கேட்கறாங்க. அது ஒரு பார்ட்னர் பொறுத்து. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபர் பண்ணாங்க. Okay. And anybody else? Yeah, myself. I'm placed in GT. Okay. So, why not Big Four? எல்லாருமே Big Four சப்போர்ட் பண்ணாங்க. So, why did you try Big Four or you wanted to go to a medium good firm? Yeah, as Big Four is a preferred, but I think that with the mid-size firm itself, we can get more exposure and we can expose ourselves to the most. And in the mid-size firm, we can get exposure to various applications as they do have the user company clients, and we can get to the vast exposure in the audit field. This I took for KPMG. I am selected in the HR round. As I selected in GD, I rejected the offer from KPMG. Oh, great. Okay. So, can you brief about the GT's interview process? Yeah, first of all, they called for a technical round. Straight away, I called for technical round. In that, as they posed a question regarding the audit standing, accounting standing, audit standards on auditing, and general question on GST, TDS, like that. Then after a final round, where a person comes and he will speak like a HR, as well as he will ask about some general questions plus technical question.
then they express, they try to get our opinion about GT and Big Four, like that. Okay. So, Monica, can you tell us like what sources do you think you can apply for? இப்போ ஒரு கம்பெனி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி சோர்சஸ்லனா நம்ம வந்து இந்த மாதிரி ஆடிட் ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைக் யூ கைஸ் ஹேட் Zeal, right? ஆக்சுவலா நான் Zeal அட்டென்ட் பண்ண முடியல. I had my orientation classes. So we can search in the websites, and the best source is the seniors and our friends. Okay, Aarthi, can you brief about Zeal program? How is it conducted? அது எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? I would say the best part வந்து the yoga session we had in the morning. So அது வந்து like I always wanted to do practice yoga. நான் யூடியூப் பார்த்தோம், லைக் 2-3 யோகா பண்ணேன். பட் அதை விட அது எஃபெக்டிவாக இருந்ததுதான் எனக்கு இப்போ தான் ஐ வாஸ் நாட் எஃபெக்டிவ்னு சொல்லிட்டு இந்த யோகா கிளாஸ் அட்டென்ட் பண்ண பிறகு தெரிஞ்சுது. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ஒரு டிசிப்ளைன் வந்து நம்மளுக்குள்ளே வர வச்சுது. இன்னைக்கு வரைக்கும் I'm continuously doing it. So that was the best thing. And we had speakers from many big speakers from mid-sized firms and also from the Big Fours. And we had a corporate trainer who trained us on group discussion interviews so that we got ready for the Big Four interviews. Okay. It was really wonderful experience. Okay, great. So finally, one piece of advice you guys would like to give, or one quality which you think CA students கிட்ட இது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்க? We'll begin with Aarthi. So CA students வந்து never give up attitude இருக்கணும். That is a must. ஸோ எந்த டைம்லையும் நம்ம வந்து லோவாக ஃபீல் பண்ண சான்ஸ் இருக்குது. லைக் ஒரு சம் வரலனா, பிலோ நம்ம எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் நம்மளுக்கு மார்க் டெஸ்ட்டில் வரலனா, என்ன டைம் வேணாலும் நம்ம வந்து லோவாக ஃபீல் பண்ணலாம். ஸோ நானே வந்துட்டு ஒரு குரூப் தான் எழுதணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன்லாம் வாங்கி செட்டில் பண்ணேன். பட் நம்ம நெக்ஸ்ட் செகண்டே நான் ரிக்ரெட் பண்ணிட்டேன் அதை. ஸோ அந்த ஒரு தாட் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ டு அவாய்ட் தட் நீங்கள் ஒரு ஹெல்தி ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். டெய்லி வந்து லைக் வி ஆர் நாட் இன் திஸ் அலோன். அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, எல்லாருக்குமே அதுதான் கஷ்டம். ஸோ அதுலேயும் வந்து நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடோட யூ கேன் கண்டினியூ. Correct. CA students is known for their never give up attitude. And Ashwin, what do you think? CA students actually consistency தான் key actually. Last 2 months consistent தான் can achieve. And revision மட்டும் plan பண்ணணும். எல்லாருமே every subject needs a revision, so they need to plan it wisely. Consistency is the key. Okay. Monica? I would say dedication. நம்ம எப்பயுமே டெடிக்கேட்டடா இருக்கணும். லைக் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ½ an hour நம்ம போட முடியும்னா நம்ம அதை பண்ணணும். சில டைம் வந்து நம்மளுக்கு முடியாதுன்னு தோணும், பட் we have to move. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது நம்மளுக்கே ஒரு ஹாப்பியா இருக்கும். அடுத்த நாள் நம்ம நினைக்கும் போது we did something greatனு தோணும். ஸோ அந்த டெடிக்கேஷன் இருக்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டவுட் கேட்டா நம்ம வந்து அதை நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தா நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கே ஒரு உணர்வாட்டி நம்ம படிச்ச மாதிரி இருக்கும். நம்ம டீச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப கிளியரா புரியும். ஸோ இது 2 நான் Correct. So pushing our boundaries is very important. நம்ம ஏதோ ஒரு 5-6 டாபிக்ஸ் முடிக்கணும் அப்படின்னு நம்ம டார்கெட் பண்ணி வச்சு if you are completing 1 or 2 topics extra, that is self booster, I guess. Okay, next. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். சிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே லோ ஆகக்கூடாது. லோவா சான்ஸ் நிறைய இருக்கு, ஆனால் நம்ம அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்புறம் ஜெனரலா சப்ஜெக்ட் பத்தி பாத்தீங்கன்னா ISM ப்ரிஃபர் பண்ணும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா. ஓகே, யா, செல்ஃப் மோரல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா டைமுமே எல்லாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஸோ படி, இதை பண்ணு, புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி டைம் யூ வில் நாட் ஹேவ் எவ்ரிபடி. ஸோ செல்ஃப் மோரல், உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் லாஸ்ட் ராகேஷ். As you said, self-motivation is must. Because we can't depend upon the external motivation to boost up ourselves. We need that force within ourselves to see our never-ending attitude to show to others. Okay, great, correct. So I think I have got a very matured set of CA aspirants today. But it's good to see the way you think, your perspective of seeing the CA profession. If you guys wanted to add anything in this video, please go ahead.
ஆக்சுவலி நான் கேஎஸ் அகாடமியில இருக்கிற சாப் பத்தி சொல்லி ஆகணும், ஏன்னா அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. கேஎஸ் அகாடமியில ஸ்பெசிஃபிக்கா சாப்னு ஒரு எக்ஸாம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. அது எப்படின்னா முதல்ல உங்களுக்கு சின்ன சின்ன போர்ஷனும் டெஸ்ட் வைப்பாங்க, அதே மாதிரி ஃபுல் போர்ஷன்ஸும் கடைசியில டெஸ்ட் வைப்பாங்க மெயின் எக்ஸாம் முன்னாடி. அது ரொம்ப நியரா இருக்கனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா நமக்கு ஒரு ரிஹர்சல் மாதிரி இருக்கும், அதனால நம்ம நேரா போய் அந்த ஃபைனல் எக்ஸாம் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி அதிகமா இருக்கும். ரொம்ப யூஸ் ஆச்சு. ஓகே, நைஸ். So I would like to thank all my faculties at KSA. ஏன்னா அவங்க தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா வந்து எங்களுக்கு இவ்வளோ வந்திருக்குமோ எனக்கு தெரியல. பிகாஸ் அப்பார்ட் ஃப்ரம் தி அதர் அகாடமிஸ் ஐ திங்க் கிளாஸஸ் மட்டும் கொடுக்காம தே ஸ்டாண்ட் வித் யூ ஆல் அலாங் யுவர் வே. ஜர்னி கூட லைக் சில்லியர் ஆர்டிகல்ஸ் தே ஆர் சப்போர்ட்டிங். ஐ திங்க் தட்ஸ் பெஸ்ட் திங். நான் வந்து லைக் ஃபியூச்சர்லேயும் ஐ ஓகே நம்ம லைஃப்ல வந்து நல்ல சாய்ஸ் எடுத்தோம்னா அது KSA அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பா. நைஸ் நைஸ், வெரி கிரேட். Actually, எனக்கு வந்து பெஸ்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் தான். ஸோ கேஸ் பெஸ்ட் ஃபேக்கல்டி ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் தே வர் த பெஸ்ட். அண்ட் கன்வீனியன்ஸ் ஆஃப் கிளாஸஸ் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், கேன் ஈஸிலி ஷிஃப்ட் அண்ட் சப்போர்ட் டீம், டெக்னிக்கல் டீம் எவ்ரிபடி வாஸ் குட். அண்ட் ஸ்டாப் அண்ட் மாடல் அதுவும் சூப்பராக. ஓவரால் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. Great, great. Yeah, I would like our faculty members and the service team members, because எப்போ நம்ம ஒரு மிஸ்டி கிளாஸ் கேட்டாலும் அவங்க ஒரு என்ன சொல்றது, நாங்கள் ஒரு நம்மளுக்கு முடியாதுன்னு அந்த வார்த்தை இல்லாம they are supporting us on all the time and giving our மிஸ்டி கிளாஸ் helps a lot. Okay, nice, nice. That's very good to hear from you all. எனக்கும் சாப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. லைக் என்னோட போர்ஷன்ஸை நான் எப்படி கவர் பண்றது தெரியாம இருந்துச்சு. அப்ப வந்து அவங்க அந்த போர்ஷன்ஸ் ரிவைட் பண்ணி அதை தரும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அப்புறம் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லாமே எவ்வளவு டவுட்ஸ் கேட்டாலுமே அவங்க கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் எல்லா ஃபேக்கல்டி மெம்பர்ஸுமே டவுட் கேட்டா அவங்க ஹெசிடேட் பண்ணாம உடனே கிளியர் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். Right. Thank you so much for your feedbacks. It's very nice to hear from you all. It was so fun and lot more informative, and I thoroughly enjoyed conversing with you guys. Thank you so much for accepting our invite and sharing your valuable insights. And best wishes for your future endeavors. It's time we'll wind up. Until I meet you all in another interview with next guest, it's signing off from AP.